கல் இறக்குவதற்கான தடையை நீக்க கோரி விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 6 மாத குழந்தைக்கு கல் கொடுத்து போராட்டம் நடத்தினர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த போராட்டத்தின் வழியாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கல் எனது உணவு, கல் எங்களது உரிமை என்ற கோஷத்தோடு நூற்றுக்கணக்கான பறையறிகள், தொழிலாளர்கள் தங்களோட குடும்பத்தோட இந்த இடத்துல கூடியிருக்காங்க, கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பனையேறி தொழிலாளர்கள், அதாவது தமிழ்நாடு பனையேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் ஒருங்கிணைப்புல நல்லசாமி, அதன் தலைவர் நல்லசாமி தலைமையில கல் விடுதலை மாநாடு என்ற பெயர்ல இங்க மாநாடு தொடங்கி இருக்குங்க. மாநாட்டின் முதல்ல பாத்தீங்கன்னா பனையேறிகள் நூற்றுக்கணக்கான குடும்பத்தோட குழந்தைகளோட இந்த இடத்துல கலந்துக்கிட்டாங்க. முதல் கட்டமா பாத்தீங்கன்னா மாநாடு தொடக்கத்திற்கு முன்னதாக இங்க இருக்கக்கூடிய பனை மரத்திற்கு பூஜை போடப்பட்டது. மரத்துல ஏற்கனவே கட்டி வச்சிருந்த பானையில கல்கள் இறக்கப்பட்டு முதல் கட்டமா பாத்தீங்கன்னா முதல் 6 மாத குழந்தைக்கு கல் உணவு சிறந்த உணவு என்பதை எடுத்து காட்டுவதற்காக 6 மாத குழந்தைக்கு முதல்ல கல் கொடுத்தாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இங்க இருந்த குழந்தைகள் அனைவருக்குமே கல்லை பணமட்டையில ஊத்தி கொடுத்து அவங்களை குடிக்க வச்சாங்க. இவங்களோட கோஷம் கல் எங்களது உணவு, கல் எங்களது உரிமை என்ற கோஷத்தை முன்வச்சு இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. அதே போல தற்போது கல் இயக்க தலைவர் நல்லசாமி பேசி முடிச்சிட்டாரு. அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்திருக்காரு. அவருக்கு அடுத்த கட்டமா பேச போறாரு. இவங்களோட கோரிக்கை கல் இறக்க தமிழ்நாட்டில் அனுமதி வழங்க வேண்டும். அதே போல இது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச போறாரு. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.